நிம்மதியாக பசுக்களுக்கு உணவளிக்கும் சகலகலா வல்லவன் அண்ணாமலை. ஆமாங்க, சகலகலா வல்லவன் இல்லாம வேற என்னங்க சொல்றது? என்னதான் படித்தவராக இருந்தாலும் அந்த படிப்புக்குரிய மரியாதையும் அதற்குரிய பிரதிபலன்களையும் முறையாக செய்து வருகிறார் அண்ணாமலை. திடீரென்று பார்த்தால் ஓர் தனியார் ஆங்கில தொலைக்காட்சியில் தோன்றி அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். திடீரென்று பார்த்தால் ஓர் கல்வி நிறுவனத்தில் மாணவர்களிடையே உரையாற்றுகிறார். சமீபத்தில் அவர் விமானத்தில் பயணம் செய்த போது இருக்கையில் அமர்ந்தாரோ இல்லையோ தன் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கத் தொடங்குகிறார். இவையெல்லாம் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அவர் கூறியிருந்தார், அதாவது தான் இப்போது தமிழக பாஜக தலைவராக இல்லை, ஓர் தொண்டனாகத்தான் உள்ளேன். இப்போது எனக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது. அந்த நேரத்தை ஓய்வு எடுப்பதற்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளாமல் என் சொந்த காரணங்களுக்காகவும் பல நல்ல செயல்களை செய்வதற்காகவும் பயன்படுத்தப் போவதாக கூறியிருந்தார். அவர் அப்போது கூறியது போலவே தான் இப்போதும் நடந்து வருகிறார். தன் தோட்டத்தில் தான் வளர்த்து வரும் பசுக்களுக்கு உணவளித்து தன் ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் செய்து வருகிறார் அண்ணாமலை. அந்த காணொளியை நீங்கள் பார்ப்பதற்கு முன் நண்பர்களே, நமது சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. அப்படியே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து, உங்களிடம் ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து பலரும் பார்க்கும்படி செய்யுங்கள். அப்படியே அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, ஏற்கனவே கூறியது போல நமது சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. அப்படியே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து, உங்களிடம் ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்து பலரும் பார்க்கும்படி செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.